ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாப்பிள்ளை, பொண்ணு அப்படின்னு திருமணத்துக்காக பார்க்கும் பொழுது, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மோகம் என்னன்னா, பொண்ணு அழகா இருந்துட்டா, நம்மள லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பா. அப்படின்றதெல்லாம் தாண்டி பொண்ணு அழகா இருக்கணும். அழகா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். அப்படின்ற ஒப்பீனியன் எந்த காலத்துல இருந்தோ இருக்கு. அதே போல மாப்பிள்ளை ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருப்பாரு. அரவிந்த் சாமி மாரி இருப்பாரு. அப்படின்னாலும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு பெண்களுக்கும் ரொம்ப நாளாவே அது மாதிரி ஒரு மோகம் இருக்கு. ஆனா ஆக்சுவலி ஒரு திருமணத்துல ஒரு பெண் அழகா இருக்கிறதும், ஆண் அழகா இருக்கிறதும், கணவன் மனைவி அழகா இருக்கிறதெல்லாம் தாண்டி, அழகான மனைவி அமைஞ்சும் கூட அவங்களுடைய செக்ஷுவல் இன்டிமசி அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் அப்படின்ற இடம் வரும்பொழுது, அந்த அழகெல்லாம் தாண்டி அந்த புரிதல் இல்ல அப்படின்னா, எந்தவித கனெக்ஷனுமே ஏற்படாது. ஸோ அதுதான் பிராக்டிகலும் கூட, இயல்பான இயற்கையான விஷயம் கூட. ஸோ அந்த கணவன் அழகா இருந்துமே இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஒரு பெண் அழகான பெண்ண கல்யாணம் பண்ணிட்டோம், சாதிச்சுட்டோம்னு நெனைக்கிற இடத்துல, அந்த பெண் உங்களுடைய காதல், காமம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈடு குடுக்கல. கோஆப்பரேட் பண்ணல. ஆ புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க புரிய வைக்கவும் முடியல. அப்படின்ற சென்ஸ் வந்து அழகான பொண்ண ஒரு பொம்மைய கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா? அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு அப்பதான் எழும். ஸோ பெண்ணோ, ஆணோ அழகா இருக்கிறவங்கன்றத தாண்டி, அவங்க உங்கள எந்த அளவுக்கு உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் ஒரு திருமண வாழ்க்கைய, தாம்பத்திய வாழ்க்கைய உங்க கூட இயல்பா நடத்த முடியும். உங்கள புரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற அந்த புரிதல் தான், அந்த கல்யாண வாழ்க்கைய சஸ்டெயின் பண்ணி லாங் டெர்ம்க்கு கொண்டு போறதுக்கு உதவும். ஸோ பெண் அழகா இருக்கிறதும், ஒரு ஆண் அழகா இருந்து திருமணம் நடக்கிறது மட்டுமே, அந்த திருமண வாழ்க்கைய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு காரணமா அமைகிறதில்ல. அத தாண்டி நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ அதுல முக்கியமானது இந்த தாம்பத்திய புரிதல் அப்படின்றது. ஸோ அந்த புரிதல் எந்த அளவுக்கு இணக்கமா 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குன்றத பிஃபோர் மேரேஜே அவங்க பேசி தெளியப்படுத்திக்கிறதும் ஒரு நல்லதா இருக்கும். நன்றி.